டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவோட வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்த ஒரு மாபெரும் குழுமத்திலிருந்து ஒரு சில சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றி தான் இன்னையிலிருந்து அடுத்த சில பகுதிகளில் பார்க்க போகிறோம். நம்பிக்கைக்கு பேர் போன இந்த நிறுவனத்தை எப்படி தொடங்கினாங்க, எப்படி விரிவுபடுத்தினாங்க அப்படிங்கிறத பற்றி மட்டுமே பார்க்குறது நம்ம நோக்கம் இல்லை. எல்லா நிறுவனங்களுமே தொடங்கும் போது சிறிய அளவில் தான் தொடங்கப்பட்டிருக்கும். 150 வருடங்களுக்கு மேலே நம்ம நாட்டோட வளர்ச்சிக்கு இன்னும் தொடர்ந்து கான்ட்ரிபியூட் செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த பிராண்ட்கிட்டேருந்து நாம் என்ன பாடம் கற்றுக்கலாம்? அதுவும் பர்டிகுலராக அதை தொடங்கி நிர்வகித்தவங்க எப்படி இருந்தாங்க? அவங்க செஞ்ச ஏதோ சில விஷயங்கள் தானே இன்றைக்கி அந்த நிறுவனத்தை பற்றி உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு வச்சுருக்கு. அப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம நிறுவனம் இப்போ எந்த சைஸில் வேணால் இருக்கலாம், ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போக பெரும் அளவில் வளர எந்த மாதிரியான எண்ணங்களை, நடத்தைகளை நாம் வளர்த்துக்கணும் அப்படின்னு தொலைநோக்கு பார்வை இருந்த பலர்கிட்ட இருந்து கற்றுக்க முடியும் இல்லையா? இதுக்கு தான் இந்த மாதிரியான கதைகள். பலர் எழுதினதை படித்து பேசினதை கேட்டு, முக்கியமாக இந்த குழுமத்தோட பிராண்ட் கஸ்டோடியனான ஹரீஷ் பட்டோட எழுத்துக்கள் மூலமாக புரிஞ்சுக்கிட்ட பல விஷயங்களை தான் இந்த குரல் பதிவாக கொடுக்க முயற்சி செஞ்சுருக்கோம். பிஸ்னஸ் கதைகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வர பல நண்பர்கள் இந்த நிறுவனத்தோட கதைகளை பற்றி சொல்லலாமே அப்படின்னு எங்ககிட்ட கேட்டுக்கிட்டதுனால தான் அடுத்த சில குரல் பதிவுகளில் இந்த கதைகளை பார்க்க போகிறோம். சரியா? மார்ச் 3, 1839 குஜராத்தில் இருக்கிற நவ்சரிங்கிற சின்ன ஊரில் நசர்வான்ஜி டாட்டாவிற்கும் அவர் மனைவி ஜீவன்பாய் டாட்டாவிற்கும் மகனாக பிறந்தவர் தான் ஜம்ஷெட்ஜி டாட்டா. ஒரு பார்சி குடும்பத்தில், அதுவும் அவங்க சமயத்தை தழுவி ஜொராஸ்ட்ரியன் ப்ரீஸ்ட்ஸாக இருந்த குடும்பத்தில் இருந்து தொழிலில் ஈடுபட்ட முதல் மனிதர் ஜம்ஷெட்ஜி டாட்டா தான். ஒரு தொழில் லாபகரமாக இருக்கணுங்கிறதையும் மீறி அதுக்கு ஒரு தெளிவான நோக்கம் இருக்கணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணம் தான் டாடா குழுமத்தோட பல தொழில்களும் நேஷன் பில்டிங்கில் பெரும் பங்கு தொடர்ந்து வகிச்சுக்கிட்டே வரத்துக்கு ஒரு விதையாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையை தொடக்கத்திலிருந்தே ஒரு கதையாக பார்க்குறத விட வாழ்க்கை பாடமாக ஒரு சில சம்பவங்களை தனித்தனியாக பார்க்கலாம். 1893 வருஷம் ஜூலை மாதம் ஜப்பான் நாட்டிலிருந்து யோகோஹாமாவிலிருந்து ஒரு பெரும் கப்பல் அமெரிக்காவை நோக்கி புறப்பட்டிருக்கு. நம்ம நாட்டோட எதிர்காலத்தை மாற்றி அமைக்கக்கூடிய, அதாவது உலகமே நம்ம திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய 2 பேர் அந்த கப்பலில் இருந்திருக்காங்க. ஒருத்தர் அந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பெருசாக பரிச்சயப்படாத ஒரு இளம் துறவி. இன்னொருவர் மும்பையிலிருந்து தொழில் தொடங்கின ஜம்ஷெட்ஜி டாட்டா. ஜப்பானோட வளர்ச்சியை பற்றி, அதுவும் முக்கியமாக ஷிப்பிங் துறையில் அவங்க என்னவெல்லாம் செஞ்சிட்ருந்தாங்கங்கிறத பார்த்து கற்றுக்க இவர் ஜப்பானுக்கு போயிருக்கார். அங்கே இருந்தப்போ இன்னும் பல விஷயங்களில் அவங்க என்னெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க அவருக்கு இந்த பயணம் ஒரு பெரிய சந்தர்ப்பத்தை கொடுத்துருக்கு. அந்த இளம் துறவி சிகாகோவில் நடந்த உலகச் சமய மாநாட்டில் கலந்துக்க போயிட்டு இருந்திருக்கார். ஜப்பானுக்கு ஏற்கனவே போயிருக்கார், அங்கேருந்து சிகாகோவுக்கு போயிட்டு இருந்திருக்கார். ஜம்ஷெட்ஜி டாட்டாவோ அமெரிக்காவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சியை பற்றி இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்க அங்கே நடக்கவிருந்த ஒரு மாநாட்டுக்கு போக பிளான் பண்ணி தான் அதே கப்பலில் பயணப்பட்டுட்டு இருந்திருக்கார். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள். தங்கக்குடத்தில் தட்டினா எழும் ஒரு கிங்கிணி நாதம் போல இருக்கிற ஒரு குரலை உடைய இளம் துறவி, இப்படித்தான் அவரை பல பேர் புகழ்ந்து பாராட்டியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜம்ஷெட்ஜி டாட்டா 12 நாட்கள் கூடவே பயணம் செஞ்சுருக்காங்க. அந்த இளம் துறவி யார் அப்படின்னு உங்களுக்கு இப்போ நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். இந்தியாவோட வளர்ச்சியில் ஆர்வம் இருந்த 2 பேரும் எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். விவேகானந்தரின் தாக்கம் டாட்டா மேலே எவ்வளவு இருந்திருக்கு அப்படின்னு அவங்க பயணத்துக்கு 5 வருஷம் கழித்து டாட்டா சுவாமி விவேகானந்தருக்கு எழுதின ஒரு லெட்டர் மூலமாக நமக்கு தெரிய வருது. அந்த லெட்டரில் அவர் அப்படி என்ன தான் எழுதினார், அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். இன்னையோட பதிவில் நமக்கான பாடம் என்னன்னு பார்த்தா, ஜம்ஷெட்ஜி டாட்டாவோட லெகசி ட்ரிவன் மைண்ட் செட் தான் முதல்ல மனசில் தோணுது. அவரோட தொலைநோக்கு பார்வை பற்றி நீங்கள் ஏற்கனவே நிறைய படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பல சம்பவங்களை பற்றி படிக்கும்போது இந்த நோக்கம் எவ்வளவு ஆழமாக அவர்கிட்ட இருந்திருக்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே தான் இருக்குது.
லெகசி, அதாவது பரம்பரை பரம்பரையாக வழி வழியாக வர ஒரு விஷயம் அப்படிங்கிறது சாதாரணமாக வந்துடாது. ஒரு கட்டிடம் கட்டுற மாதிரி மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முழு உணர்வோடு அர்ப்பணிப்போட விடாமுயற்சியோட தொடர்ந்து ஒரு நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தி தர செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஜப்பானோட வளர்ச்சி, அமெரிக்காவோட விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சிகளை பார்த்து கற்றுக்கணுங்கிற ஆர்வம் ஜம்ஷெட்ஜி டாட்டாவோட அந்த லெகசி மைண்ட் செட்டுக்கு எருப்படுற மாதிரி தானே இருந்திருக்கணும். நாம் ஒன்றும் டாட்டா மாதிரியான நிறுவனம் இல்லையேன்னு நமக்கு தோணலாம். ஆனால் தொடங்கும் போது அவங்களும் சின்ன லெவலில் தானே தொடங்கியிருப்பாங்க. எந்த மைண்ட் செட்டோட கற்கும் திறனை அணுகிறோங்கிறது தானே முக்கியமாக நாம் உணர வேண்டிய பாடம் இல்லையா? சுவாமி விவேகானந்தருக்கு ஜம்ஷெட்ஜி டாட்டா என்ன எழுதினார் அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்ப்போம். சரியா? அதுவரை டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம்.